அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா 2024 டிஎன்பிசியில் நடந்த ஒரு எக்ஸாம் மேக்ஸ் புக்கு தான் பார்க்குறோம். கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸில் கேட்ட எக்ஸாம் தான். கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸில் மேக்ஸ் மட்டும் புக் ப்ரூஃப் வீடியோ பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 15 கேள்வி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் தான் டேரெக்டாக கேட்டிருந்தாங்க. சில கேள்விகள்லாம் மதிப்பு மட்டும் மாற்றி கொடுத்துருந்தாங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிற புது புக்கில் இருக்கிற புக் ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸில் எந்தெந்த சேனல் அதிகமாக தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 10th புக்கு, 8th புக்கு, அப்புறம் 7th புக்கு, இந்த 3 புக்கிலேருந்து மட்டுமே ஒரு 15 கேள்வி வந்திருக்கு. அதில் ஒவ்வொரு தான் பார்க்க போகலாம். எந்தெந்த புக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் S6 4095 மற்றும் 64 எனில் முதல் உறுப்பை காண்க. இது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எங்கே இருக்குன்னா ஆன்சர் 3. 10th புக்கில் ஏபி மற்றும் ஜிபின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்திங்களா, அந்த பாடத்தில் இருக்குது. 10th புக்கில் ஏபி மற்றும் ஜிபி சொல்லிட்டு பெருக்குத்தொடர் வரிசை மற்றும் கூட்டுத்தொடர் வரிசை சொல்லுவாங்க. அதில் இருக்குது. கண்டிப்பாக இந்த பாடத்தில் மட்டுமே எல்லா எக்ஸாமுக்கும் கம்பல்சரி ஒரு கேள்வி வருது. அது பார்த்து எடுத்துக்காட்டு சமமாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் X6 4095 மற்றும் R 4 எனில் அதன் முதல் உறுப்பை காண்க. ஃபார்முலாவோட பற்றி எடுத்துக்காட்டு சம்ம டேரெக்டாக அப்படியே கேட்டிருக்கேன். ஆன்சர் பார்த்திங்கன்னா 3. இதனால் நீங்கள் குரூப் 4 மெயின்டைன் படிக்கிறதா தான் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூல் புக்கில் சம்ம நீங்கள் போட்டு பார்த்தாலே போதும். அடுத்த கேள்வி இது கேட்டிருந்தாங்க. என்னென்னா ஆப்டிடியூட்டில் கேட்டிருந்தாங்க. இது நம்ம இப்போ வெளியே தனியாக ஒர்க் பண்ணி போட்டு போகலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா 10th புக்கில் அளவியல் பாடத்தில் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா 480 சென்டிமீட்டர் சுற்றளவு ஒரு மரக்கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவை காண்க. இது பயிற்சி சமமாக கேட்டிருந்தாங்க 7.2. 3வது சமம் பயிற்சி சமமாக கேட்டிருக்காங்க. என்னென்னா 484 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள மரக்கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவை காண்க. இது 10th புக்கில் இருக்குது, அளவியல் பாடத்தில் இருக்குது. டேரெக்டாக இது பார்த்திங்கன்னா இருக்குது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா டோட்டலாக எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இரு கூம்பின் கன அளவு 2:9 என்ற விகிதத்தில் இருக்கிறது. முதல் கூம்பின் உயரமானது 2வது கூம்பின் உயரத்தில் பாதியாக இருக்கும்போது அதன் ஆரங்களின் விகிதம் என்ன? இதே கொஸ்டின் தான் 10th புக்கு அளவியல் புக்கில் இருக்குது. என்னென்னா கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஆரம் கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க. 10th புக்கிலே இருக்குது. நீங்கள் இப்போ அந்த பாடத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். 10th புக்கில் இருக்குது. ஆரங்கள் விகிதங்கள்லாம் 10th புக்கில் இருக்குது. கொஞ்சம் கேள்வி மாற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தோன்னா 8th புக்கில் இந்த சம்மு இருக்குது. தனி வட்டி. அது 7th புக்கில் இந்த தனி இருக்குது. அருண் என்பவர் பாலாஜிக்கு 5000 2 ஆண்டுக்கு, சார்லஸ் என்பவருக்கு 3000 4 ஆண்டுகளுக்கு ஒரே தனி விகிதத்தில் மொத்தமாக 2600 ரூபாயை வட்டியாக பெற்றார். ஒருத்தர் என்ன பண்ணார்னா, அருண் பாலாஜிக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாரு 2 ஆண்டுக்கு வட்டி விகிதத்தில். அதே போல் பார்த்தீங்கன்னா 3000 4 ஆண்டுக்கு ஒரே தனி விகிதத்தில். அப்போ எவ்வளோ வட்டி விகிதத்தை கொடுத்துருப்பாரு? ரெண்டுத்துக்கும் சேர்த்து 2500 வட்டியாக பெற்றார். அப்போ எவ்வளோ? இது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா 7th புக்கில் பயிற்சி சமமாக இருக்குது. அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு 5000 2 ஆண்டுக்கு, சார்லஸ் என்பவருக்கு 3000 4 ஆண்டுக்கு ஒரே தனி வட்டி விகிதத்தில் வழங்கினார். ஆக மொத்தம் 2200 ரூபாய் வட்டியாக பெற்றார் என வட்டி விகிதத்தை காண்க. இது எங்கே இருக்குன்னா, இது 7th புக்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயிற்சி சமமாகவே இருக்குது. 7th புக்கில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தனி வட்டி மட்டும் கூட்டு வட்டி 7th புக்கில் 8th புக் 2 புக்கிலுமே கவர் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மனோகர் என்பவர் 4500க்கு 2 ஆண்டு வட்டியாக 750 செலுத்தின வட்டி விகிதம் என்னவாக இருக்கும்? இது பார்த்தீங்கன்னா 8.8 1/3. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க. ஆனால் இதோட பேசிக் சம்மு பார்த்தீங்கன்னா 7th புக்கிலே இருக்குது. நீங்கள் ஸ்கூல் புக்கில் சில இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க. பட் பேசிக் சம்மு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூலாக்க 7 நாளுக்கு தேவைப்படுகிறது. 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாள் ஆகும் கேட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 10 நாள் ஆகும். இதோட பேசிக் சம்மு நேர்மாறல் எதிர்மாறல் சொல்லுவாங்க. இது 8th புக்கில் இருக்குது. நேர்மாறல் எதிர்மாறல் சொல்ல டாப்பிக்கில் ஆட்கள் இதே பேசிக் சம்மு தான். மாற்றி கொஞ்சம் வேல்யூ மட்டும் மாற்றி கேட்டுறாங்க. 8th புக்கில் படிக்கணும். அடுத்தது LCF பற்றி கேட்டிருந்தாங்க. 254 மற்றும் 508 ஆகிய எண்கள் வகுக்கும் போது மீதியாக 4 தருகிறது. தவிர மிகச்சிறிய எண்ணெய் காணுங்கன்னா 512. இதில் வகுத்து பார்த்தா தெரியும். இது புக்கில் இல்லை, கொஞ்சம் ஜென்ரலாக கேட்டுருக்காங்க. ஸோ இது போல் தான் நிறைய கொஸ்டின் கேட்டுகிட்டே வராங்க. நீங்கள் ஸ்கூல் புக்கில் சம்ம பார்த்தாலே போதும். மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கில் சம்ம தான் கவர் ஆகுது. பார்த்தீங்கன்னா 12 உழவர்கள் ஒரு வயலை 49 நாள் உழுவார். 21 உழவர்கள் அவ்வயலை எத்தனை நாட்கள் தேவைப்படுகிறது? இதுவும் பார்த்தீங்கன்னா இதே பேசிக் சம்மு தான். இதே 8th புக்கில் தான் பார்த்தீங்கன்னா நேர்மாறல் எதிர்மாறல் இருக்குது. 21 நாட்கள். ஆல்ரெடி உங்களுடைய சம்மு பார்த்தீங்கன்னா அதே மெத்தடு தான். பட் ஆனால் வேல்யூஸ் பண்ண கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. அதே பார்த்துங்க நீங்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த புக்கு டேரெக்டாக ஸ்கூல் புக்கில் இது. ஒரு நகரத்தில் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2016 ஆண்டு மக்கள் தொகை 22,38,705 இருந்தது எனில் 2016 ஆண்டு மக்கள் தொகை எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது 8th புக்கில் வாழ்வியல் கணிதம் சொல்லிட்டு பாடத்தில் அப்படியே எடுத்துக்காட்டு சமமாக கொடுத்துருக்காங்க.
ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,700 இருந்தது. 2016 மற்றும் 20 ஆண்டு மக்கள் தொகை கணக்கு கேட்டான். அவன் என்ன கேட்டால் 2016 மட்டும் நம்ம கொஸ்டினில் கேட்டான். அதில் வந்து 2020 இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆன்சர்னா டேரெக்டாக நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. 2016 ஃபஸ்ட்டு ஆன்சர் மட்டும் 2,12,500. இதுதான் வந்து கரெக்ட். 212500. இதுதான் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இது டேரெக்டாக ஸ்கூல் புக்கில் சம்மந்தம் மேக்ஸிமம் அதிகமாக கேட்குறாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கே உங்களுக்கு வந்து ஒரு 15 கொஸ்டின் மேலே ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக குரூப் 4லேருந்து 20 கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அடுத்தது, ஒரு அசலானது 4000 ஆண்டு வட்டி விகிதத்தில் 6% இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு ஆண்டுக்கு அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் இதனை கூட்டு வட்டியை காண்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 8th புக்கில் டேரெக்டாக இருக்குது. எடுத்துக்காட்டு சமமே இருக்குது. 8th புக்கில் கூட்டு வட்டி பாடத்தில் டேரெக்டாக இருக்குது. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னா 202.5 ரூபா தான். இது எனக்கு எடுத்துக்காட்டு சம்மந்தம் கொடுத்துட்டாங்க பாரு. ஒரு அசலானது 4000 ஆண்டு வட்டி விகிதத்தில் 2 ஒன்றா கொடுத்துட்டாங்க. ஒரு ஆண்டுக்கு 2 கணக்கு பண்ணும். எப்படிலாம் ஒன்று தான் நம்மளுக்கு 2 ஆண்டுக்கு ஒரு முறை வாட்டி கணக்கிடப்படுதுனால 2 கணக்கு பண்ணுவோம். ஆனால் என்ன கொடுத்துருவோம், ஒரு ஆண்டில் 2 வாட்டி கணக்கு பண்ணிடுறாங்க. 2 ஒன்று தான், கொஞ்சம் மாற்றி கட்டிருந்தாங்க. இது வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 410 ரூபா. 2 ஆண்டு கணக்கு மொத்தமாக கொடுத்தாங்க. ஒரு ஆண்டுக்குன்னா நம்மளுக்கு 102 ரூபா வந்து 202 ரூபா. இதுதான் வந்து கணக்கு 202. இதே கணக்கு தான் மாற்றி கொஞ்சம் வேல்யூ கட்டுருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலும் போதும். மேக்ஸிமம் அதுதான் வந்து கவர் ஆகும் எல்லாமே. அது அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதவீதமாக மாற்றம். இது வந்து 7th புக்கில் உங்களுக்கு இருக்குது. 7th புக்கில் சதவீதம் பாடத்தில் இருக்குது. என்னென்னா பின்னத்தை சதவீதமாக 7/4 டேரெக்டாக வந்து எடுத்துக்காட்டு சம்மந்தம் டேரெக்டாக கற்றுறாங்க. 7/4 சதவீதமாக மாற்றுக்க அப்படி சொல்லிட்டு கற்றுருந்தாங்க. சதவீதம் மாற்றினா எடுத்துக்காட்டு சம்மந்தம் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுவோம், நம்ம 7/4 2 பக்கம் 100 பேருக்கும் 100 பேர் 175%. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 175%. அப்போ எவ்வளோ சிம்பிளான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க எக்ஸாமுக்கு டேரெக்டாக. இது போல் வந்து நிறைய கேள்விகளை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் தான் வந்து கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸில் 19/1/2024 எக்ஸாமில் லேட்டஸ்ட்டாக கேட்ட எக்ஸாம் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கு தான் மேக்ஸிமம். ஸ்கூல் புக்கிலேருந்து சம்மு வந்து டேரெக்டாக கேட்டுடுறாங்க. அதனால் ஸ்கூல் புக்கு தயவுசெய்து ஸ்கூல் புக்கு சம்மு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதிகபட்சமான கேள்வி எதுலேருந்து கேட்குறாங்கன்னா உங்களுக்கு 7th புக்கு அண்டு 8th புக்கு 10th புக்கு அதுதான் வந்து அதிகமான கேள்விகள் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கிலேருந்து சம்மு வருது. அதனால் நீங்கள் அளவியல் படிக்க தந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 9th புக்கு இல்லைனா 10th புக்கிலேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துடும். அளவியல் பாடத்தில் 10th புக்கிலேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துடும். அதே மாதிரி தனி வட்டி கூட்டு வட்டி படிக்க தந்தால் நீங்கள் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 7th 8th புக்கு மட்டும் படித்தாலே போதும். அதில் தனி வட்டி கூட்டு வட்டி சம்மு டேரெக்டாக அதில் தான் வரும். அதில் எல்லா மெத்தட் சம்முங்கிறது எல்லா மெத்தட் சம்மும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். வெளியில் வந்து எந்த நோட்ஸ் எந்த மெட்டீரியல் தேவை ஸ்கூலுக்கு ஒரு சம்மை உட்காந்து கடைசி நேரத்தில் படிக்கிறீங்க. ஸ்கூலுக்கு போகிற சம்ம மட்டும் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி உங்களுக்கு டேரெக்டாக வரும். அதனால் ஸ்கூலுக்கு போகிற சம்ம ஃபுல்லாக மீண்டும் பயிற்சி பண்ணி பாருங்கள். தனி வட்டி கூட்டு வட்டி லாப நஷ்ட கணக்கு சதவீத கணக்கு எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் சம்மந்தம் டேரெக்டாக கேட்குறாங்க. சம்டைம்ஸ் வந்து வேல்யூஸ் மட்டும்தான் மாற்றி கேட்பாங்க. கண்டி அந்த மெத்தட் வந்து மாறாது. இப்போது 2க்கு பதிலாக அவங்க 4ன்னு கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். பட் ஆன்சர் கொஞ்சம் மாறும். அதே போல் ஆனால் மெத்தட் ஒரே மெத்தட் தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்கூல் புக்கு சம்ம ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும். டேரெக்டாக குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2024 குரூப் 4ல் ஒரு 20 கொஸ்டின் டேரெக்டாக ஸ்கூல் புக்கு பார்த்துக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்கூல் சம்ம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.